சார் எல்லாரும் கேட்குறது, நானும் கேட்குறது தான். அந்த படம்லாம் எப்போ சார் நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம்? புதுப்பேட்டை 2ஓ இல்லை 1001ஓ? ரியாலிட்டி என்னன்றதை சொன்னீங்கன்னா, இதில் மியூசிக் டைரக்டர் அவர் தான், ஹீரோ அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கா சார்? ப்ரொடியூசர் அவர் தான்னும் போது தான் ஒரு நாள் கேட்டேன், இப்படி இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறதுன்னாரு. இன்னொன்று, பும்ராவை ஏன் டெஸ்ட் டீம் கேப்டனாக யோசிக்க மாட்டாங்கன்னு ஒரு ட்வீட் போட்டிங்க. திடீர்னு என்ன வேணாலும் நடக்கட்டும், பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு இதை போடுவீங்க. Presta Premium Women's Wear. Let your body love it. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப ஹாப்பி சார் உங்களை மீட் பண்ணி மறுபடியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல. இந்த முறை நீங்கள் ஜிவி பிரகாஷ் சாரோட காம்பினேஷனில் உருவாகிற மென்டல் மனதில் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கோம் சார். ஏன்னா அந்த படத்தை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு போஸ்டர் மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்வீட்ஸில் போடுறது, ஜிவி சார் ட்வீட்டில் போடுற அந்த அப்டேட்ஸ் மட்டும்தான். ஸோ இது என்டையராக எப்படி இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதுலேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். இப்போ மென்டல் மனதில்ன்ற படம் நீங்கள் ஜிவி சாரை டைரக்ட் பண்ணணுன்ற ஸ்பார்க் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்? அதான் ரொம்ப நாளாக அது பேசிகிட்டே இருக்கணும். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பேசிகிட்டே இருப்போம். அப்போது படம் பண்ணலாம் பேச்சோடு இருந்தது. இப்போது ஒரு நாள் ஜிவி டெஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை படித்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ படித்தோன்னே ஒரு இதை இம்மிடியேட்டாக பண்ணலாம், அதை கிரெடிட் கோஸ் டு ஹிம் அவர் சொல்லணும். ஸோ அப்படியே ஆரம்பிச்சுட்டு இப்போது லாஸ்ட் ஷெட்யூல் ஒன்று தான் இருக்குது. 5 நாள் பேலன்ஸ் இருக்குது, அது முடிஞ்சிடுச்சு எல்லாம். ஓகே சார். ஏன்னா எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்குறது வந்து அடுத்தடுத்து அப்டேட்ஸ். இப்போ புதுப்பேட்டை 2ஓ 1001 உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்களுமே அப்பப்போ ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்ருப்பீங்க. இந்த பெரிய பெரிய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதிட்டு இருந்த சூழலில் எந்த கேப்பில் இந்த மென்டல் மனதில் ஸ்கிரிப்டை முடிச்சிங்க சார்? அதுக்கு நல்ல இது ஒரு மாதிரி பண்ணி வச்சேன். நாட்டில் லவ் சப்ஜெக்ட் பண்ணலான்ற எண்ணம் சார் உங்களுக்கு இந்த கதைக்கான ஐடியா எங்கே இருந்து சார் ஸ்பார்க் ஆச்சு? கதைக்கான ஐடியா என்ன, நான் பார்த்த ஒரு பொண்ணு, ஓகே, நான் பார்த்த ஒரு பையன். ஸோ நான் யோசித்தேன், இவங்க 2 பேருக்கும் அது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அது ரெண்டும் இது வந்து அது ஒரு தனி கிரகம், இதுவும் ஒரு தனி இது. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்தாலே அதுவே வந்து டைம் பாம் மாதிரி இருக்குங்க. ஓகே. ஸோ இப்படி யோசிக்கிறது தான். அவங்களுக்குள்ள என்ன வந்தால் என்ன அப்படின்னு யோசிச்சது தான். ஓகே சார். ஏன்னா இப்போ 7GO காதா கொண்டேன் மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் உங்களோட அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த உங்களை நீங்கள் பிரதிபலிச்சிருக்கீங்கன்றது நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கீங்க நிறைய. பட் இது வந்து நீங்கள் பார்த்த ஒரு பையன், நீங்கள் பார்த்த ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது ஸோ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு சார்? இவங்க 2 பேரையும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? இது 2 சேர்ந்தாலே இன்ட்ரெஸ்டிங் தான். ப்ளஸ் ஜென்ஸி இதுக்கு அந்த மாதிரி நான் ஒரு படம் கூட பார்க்கல இது. ஸோ ஜென்ஸி டெய்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ரியல் ஜென்ஸின்னு வச்சிங்கன்னா, ஓகே, நமக்குள்ளே ஒன்று வச்சுருக்கோம் ஜென்ஸி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜென்ரேஷன் பசங்க அப்படின்னு வச்சுருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி அதை காட்டுறதும் கஷ்டம். என்னால் சொல்ல முடியும், எந்த படமும் வரல, எந்த இதுவும் நானும் படிக்கவும் இல்லை எதுவும். இது எப்படின்னா அன்இமேஜினபிள், நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது அவங்களுடைய லெவல் ஆஃப் திங்கிங்கே வந்து. ஸோ அந்த வகையில் ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வில் ட்ரை அப்படின்ற மாதிரி தான். ஓகே சார். ஏதாவது ஷேர் பண்ணலாமா சார்? நீங்கள் அந்தளவுக்கு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் படங்களும் பார்க்கலன்னு சொல்கிறீங்க, ஜென்சி பற்றின படங்கள் வந்தால் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. பார்க்கல, இல்லை வரல. ஓகே, ஜென்சின்றது வெறுமனே இந்த கால ஜென்ரேஷனை பற்றி மட்டும் இல்லை, ரியல் ஜென்சின்றது வேற என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நானே உங்களுக்கு கேட்குறேன், இந்த ஜென்ரேஷன் லவ்னா என்ன? ஓகே, நீங்களே சொல்லுங்க. இந்த ஜென்ரேஷன் பேசுகிறேன், நானும் கொஞ்சம் ஓல்டு பேசுகிறேன் சார். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் நிறைய இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சார். லவ் அப்படின்றத தாண்டி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு தெரிஞ்ச இது சார். இப்போ இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, அது பெஞ்சிங், கோஸ்டிங், என்னென்னவோ சொல்கிறாங்க ரிலேஷன்ஷிப்லேயே. ஸோ அதெல்லாம் பற்றி தான் படம் பேசுதா சார்?
வீடு கட்டுற வரைக்கும் இவனால் வீடு கட்ட முடியுமா, இவனால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு லவ்வே ஒத்துக்கிறாங்க. மேட் லவ்லாம் கிடையாது. இப்போது பார்த்தவர்கள்லாம் முதல்ல அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, இவன் எல்லாத்துக்கும் தேர்வானா இவன், அதுக்கப்புறம் இது அப்படின்லாம் பண்ணிட்டு தான் ஒத்துக்கிறாங்க லவ்வுக்கு. ஐ திங்க் அதுதான் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு இவங்க இப்போது. பட் அதை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது ஆக்சுவலாக. அதை தாண்டி நம்மளுக்கு இன்னும் வரல, நம்ம அவுடேட்டடாக இருக்கும். ஓகே ஓகே. இன்னொரு ஜென்சி இருக்குது, இன்னும் அது ரொம்ப கொஞ்சம் வேற சொசைட்டி வந்து கொஞ்சம் கஷ்டம் பார்க்குறது. எல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது பொண்ணு பையன் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அதில் இல்லாமல் இன்னொரு வேர்ல்டு ஒன்று இருக்குது. ஓகே. அது நான் ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டாக பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஐயோமா சாமி. ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியுமோ. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறது தான் வந்து. பட் அந்த வேர்ல்டு உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கும். எங்கே சார் அந்த அந்த வேர்ல்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எங்கே சார் கண்டுபிடிச்சிங்க? சொல்ல முடியாது. இல்லை சார், ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். ஏன்னா உங்களுடைய படங்களில் லவ் டிஃபைன் பண்ண படங்கள், அந்த கதைகள் ஜாஸ்தி. இன்னமும் வந்து கதிர் அனிதா வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேர். அவங்க சேரலன்றதெல்லாம் தாண்டி பட் நீங்கள் ஒரு வேர்ல்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். நான் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இருந்தால் சொல்லுவேன்ல, சொல்ல முடியாத ஒரு இடம் அது. ஆனா ரொம்ப கால்குலேட்டிவ், மேட் லெவலா இல்லாம ஒரு கால்குலேட்டிவ். அது இப்போ நம்மளோட ஜென்ஜியோ என்னவோ ஒன்று இப்போ இருக்கிற லவ் நல்லா தெரியும் எனக்கு. ஓகே. அது தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த எதுவும் இருக்குது, கடைசி வரைக்கும் காப்பாற்றவனான்னு பார்த்து லவ் பண்ணுறதும் கரெக்டு தான். ஓகே. இவங்க எல்லா விதத்துலையும் கரெக்டாக வருவாங்களா அப்படின்னு பையன் யோசிக்கிறதும் கரெக்டு தான். ஸோ யார் மேலேயும் தப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இதில் இந்த ரியல் லவ்ன்றது புட்டுக்கிச்சோ அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்கு. நம்ம பார்த்து அந்த அப்படியே சொல்கிற பட்டர்ஃப்ளை, அந்த பொண்ணு நம்மளோட அந்த பொண்ணோட ரெண்டு கண்களும் பார்க்கும்போது ஒரு ஜிர்ன்னு வரும் பாருங்க. அதெல்லாம் இப்போ எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஓகே. அது இப்போ பார்க்கும்போது லவ் வருதா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 5 பசங்க 5 பொண்ணுங்களை வச்சு கேளுங்க. அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. பார்க்கலாம், ஓகே, அப்படி பண்ணி பார்க்கலாமா, ஒர்க் அவுட் ஆகுமா, இது அப்படி தான் இருக்கே தவிர ஓகே அது ஒரு டைமோட அது அப்படியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல சார், சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க இப்போ சினிமா செலிபிரிட்டிஸ்கிட்டே இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ ஜென் ஆல்ஃபாவில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ரியல் லைஃப்பில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த டேர்ம்ஸு அந்த இது எல்லாம், நானும் தான் இங்கே தானே இருக்கேன், நான் இங்கே வேற எங்கேயா இருக்கேன். அது ஏதாவது இருக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் லோக்கலாக காமிக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்ல அவங்கள சப்போர்ட் தான் பண்ணுவேன் நான். அது கரெக்டாக எடுத்து பண்ணால் சும்மா இது நீ அங்கே இருக்கியா, நீ இங்கே இருக்கியா, அதுக்கெல்லாம் டைம் இல்லை அவங்களுக்கு சொன்னோம்னா. ஸோ அது ஓகே, அவங்க பண்ணிக்கிறாங்க, பட் இட்ஸ் நாட் ரியல். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண பேட்டர்ன் அப்படின்றத சொல்லியிருப்பீங்க. பட் இந்த ஸ்கிரிப்ட், இந்த ஜென்ரேஷனுக்கான லவ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஒரு டிராஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்க சார்? இல்லை யார்கிட்டயாவது கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை படிங்க அந்த மாதிரி ஏதாவது? யார்ட்டையும் கொடுக்க மாட்டேங்க. நான் இந்த ஜென்னா நான் எங்கே போனேன், நான் இங்கே தான் இருக்கேன். நான் இல்லை புரியுது சார், அந்த ஃபீலுக்கு சொல்கிறேன் சார். இல்லை ஒன்று பண்ணேன்னா ரொம்ப ஸ்கிரிப்டை வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஆக்சுவலி. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்க்கு அப்படி தான் ரொம்ப பொத்தி பாதுகாப்போம். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுத்து படிக்க சொல்கிறதே வந்து உங்களுக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும் வேறு யாருக்கா கொடுத்து படிக்க சொன்னால். ஓகே. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இது அவங்க கரெக்டுன்னு எப்படி நம்மளுக்கு சொல்ல முடியும்? ப்ளஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டோ, ஒய்ஃப் கூட சண்டை போட்டு வந்து இதை படிச்சிருந்தா என்ன ஆகும்? ஓகே. எந்த மூடில் படிக்கிறாங்க நம்மளுக்கு எப்படி தெரியும்? திரும்பி நம்மளே வச்சுக்கலாம். ஓகே சார். ஜிவி சார் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ப்ளஸ் அவரு கதை படிச்சுட்டு உங்கள்கிட்ட சொன்னது என்ன சார்? ஏன்னா உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, பட் இன்னும் நிறைய பண்ணலாம். நான் பண்ணலாம். இது டிஃப்ரெண்ட். முதல்ல தான் சொன்னேன்ல, பேசலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நான் பார்க்குற ஜீவி வேற ஜீவி ஆக்சுவலி. ஸோ
அது டெஃபினட்டாக இந்த படத்தில் வரும், ஒரு தனி ஜிவி வரும். நடுவுலேயே சொன்ன உங்களுக்கு அந்த கலைலாம் வந்துருச்சு ஜிவி இது அப்படின்னு. மியூசிக் டைரக்டராக நீங்கள் வந்து அவரோட ட்ராவல் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ஆக்டராக அவர் உங்களோட அசோசியேட் ஆகிறதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ப்ளஸ் ப்ரொடியூசராகவும் கூட. இதுக்கு இடைப்பட்ட டைமில் ஏதாவது டிஸ்கஷன் நடந்துச்சா சார், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? ஐ திங்க் மயக்கமனுக்கு அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணல சொல்லலாம். ஸோ அதனால் இங்கே ஒர்க் பண்ணால் தான் சேர்ந்து பார்க்குறது இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் இவருக்கு தனியாக ஒரு டீம்லாம் இருக்குது. இப்போ எப்போயாவது பார்த்தா எங்கேயோ பேசிக்கும் போது இது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் தவிர. இப்போது ஆக்டர் ஜிவி, மியூசிக் டைரக்டர் ஜிவியா வந்து ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது அவர் நிறைய இன்டர்வியூஸாக சொல்லியிருக்காரு. 1001 ஒர்க் பண்ணது, மயக்கமன் ஒர்க் பண்ணது உங்களோட அப்படின்றது. இப்போ நடிகராக உங்களோட ஒர்க் பண்ணதுன்றது அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? ஏன்னா இன்டர்வியூ நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்ல, இல்லை நீங்கள் அவர்கிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்றது? அப்படி என்ன சொல்லணுமோ கேட்டுக்கோ, ஃபுல்லாக பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரே பேட்டர்ன் தான். ஓகே ஓகே. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது மாதிரி நான் ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும், இப்படி இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரே பேட்டர்ன் தான். ப்ரொடியூசர் அவர் தான் அப்படிங்கும்போது ஸோ ஓகே, 3 ஃபேஸாக அவரை நீங்கள் பார்த்துட்டீங்க. மியூசிக் டைரக்டர் ஜிவி, ஹீரோ ஆக்டர் ஜிவி, ப்ரொடியூசர் ஜிவி அப்படின்றது. ஸோ இதுலேயும் அந்த 3 பரிமாணமும் இருக்குது. இதில் மியூசிக் டைரக்டர் அவர் தான், ஹீரோ அவர் தான், ப்ரொடியூசர் அவர் தான். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கா சார்? ப்ரொடியூசர் அவர் தான்னும் போது தான் கஷ்டம். ஓகே. நார்மலாக என்ன அவரே வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னா அவரே சொல்லுவார், இதுக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படின்னு. உங்களுக்கு அவர் இப்போ பார்க்குறதே வந்து டெஃபினட்டாக மியூசிக் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 படம் 7 படம் இந்த எடுத்துகிட்டு போங்க, இந்த எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு அப்படி அவ்வளோ பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டர். அதுக்கு நடுவில் அவர் எப்படி நடிக்க போகிறாரு, என்ன அங்கே ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ ஐ திங்க் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இட்ஸ் குட் ஃபார் ஹிம் ஆக்சுவலி, நல்லது. சூப்பர் சார். ஏன்னா 1001 வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கணும் அப்படின்ற இது வந்து அப்போ ஒரு பெரிய டாக்காக க்ரியேட் ஆச்சு. இப்போ பேக் டு பேக் 2 நேஷனல் அவார்டு அவருக்கு கிடைச்சது. ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை ரொம்ப சந்தோஷம். இப்போ அது நேஷ்னல் அவார்டுன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒன்று தான் வரும் உங்களுக்கு. இவருக்கு அப்பயே கொடுத்துருக்கலாமே, அது ஒரு ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சு ப்ளஸ் சவுண்டிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அப்பயே கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல, அது என்ன இது ஒன்றும் புரியல. வந்து இவருக்கு எப்படி தவறிச்சுன்றது தெரியவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஆனால் நீங்கள் அது புரிஞ்சுக்கணும், என்னென்னா அந்த உண்மையான டேலண்ட்டுக்கு ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு கிடைக்கலன்றது வேற. பட் டப்புன்னு ஒரு நாள் கிடைக்கும் உங்களுக்கு, பார்த்தீங்களா? எஸ் சார். சூப்பர். அதனால நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. உங்களோட படங்களில் ஃபீமேல் லீட்கான கேரக்டர் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அது ஆரம்பத்துலேருந்து காதல் கொண்டிலேருந்து ஆரம்பித்து எல்லா படங்கள்லையுமே. ஸோ இதில் மாதிரி அவங்க ப்ளே பண்ணுறாங்கன்றது பார்த்தோம் சார். ஸோ அவங்கள காஸ்ட் பண்ணதை பற்றி பேசலாம். இல்லை, புதுசாக ஒருத்தர் இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அப்படின்னு பண்ணி நிறைய கேர்ள்ஸு, நிறைய இப்போது இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து இதில் வந்து ஓகே இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க ஐ திங்க் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது சிவகுமாரன் சபதம். அதான் அந்த படம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தான். ஓகே ஓகே சார். ஏன்னா ஜிவி சார் வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இட்ஸ் ஒரு மியூசிக்கல் லவ் ஃபிலிம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களோட அசோசியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ சாங்ஸ் பற்றி ஷேர் பண்ணலாமா சார்? ரெடி ஆயிடுச்சா அது சில பாடல்கள்? எல்லா பாட்டும் கொடுத்துட்டாரு. இப்போ இல்லை ஒரு பொட்டை என்னமோ பேலன்ஸ். ஓகே ஓகே. ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் அ மியூசிக்கல். நார்மலாக மியூசிக்னு இருக்கும், பட் இட்ஸ் அ மியூசிக்கல் லவ் ஸ்டோரி சொல்லலாம். ஏன்னா உங்கள் படங்களில் பாடல்கள் எல்லாத்துக்குமே அது ஒரு கல்ட் ஃபீல் இருக்கும். எல்லா படம் நீங்கள் ஜிவி சாரோட ஒர்க் பண்ணதும் சரி, யுவன் சாரோட ஒர்க் பண்ண எல்லா பாடல்களுமே இன்னைக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்கிற பாடல்கள் தான். பட் நீங்கள் 2 பேரும் சேர்றீங்க 3rd டைம் அப்படிங்கும்போது அந்த ஹேட்ரிக் ஆன விஷயம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல சார்? அவ்வளோலாம் யோசிக்கிறது இல்லை. இல்லை எங்களுக்கு இருக்குது சார். ஒர்க் பண்ணுறோம், ஓகே. அந்த நேரத்தில் எது சரின்னு படுதோ போயிடணும். அதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. இந்த டைமில் என்ன இது நம்மளுக்கு இந்த நேரத்தில் சரின்னு படுது அப்படின்னா போயிட்டே இருக்கணும், பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட் சார். அவ்வளோதான். ஓகே ஓகே. ஜிவி சாரோட அவர் நடிக்கிற மற்ற படங்கள்
பார்த்துருக்கீங்களா சார்? பார்க்கறது உண்டா? 1-2 பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு டெஃபரெண்டாக பார்த்துருப்பேன். இப்போ ரீசெண்டாக எதுவும் பார்க்கல. ஓகே ஓகே சார். அவர் மியூசிக் பண்ணுற படங்கள் சார்? அவர் கோடவுன் மாதிரி அடிச்சு விட்றாரு. அதான் சார் நிறைய கேட்போம், டெஃபினட்டாக கேட்போம். வந்து நான் நல்லா இருக்கும்போது டெஃபினட்டாக சொல்லுவேன், ஓ நல்லா இருக்கு இந்த பாட்டு. நான் உங்களோட அசோசியேட் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கான ஸ்கோப்புன்றது பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் அருண் கிருஷ்ணா சாரோட அவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ராம்ஜி சாரோட அவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு எமர்ஜிங் சினிமாட்டோகிராஃபரோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த கால் சார் திருப்பி அதே தான், நம்ம திரும்பி போய் பண்ணதுன்றதோட சப்போஸ் அவங்க ஒரு நியூ டீம் ப்ளஸ் அவங்க ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அருண் பண்ணும்போது இதுதான் அப்படின்ட்டிங்கன்னா போதும். ஓகே, அவர் அதே தான் இருப்பார். ஏன் சாப்பிட்றதுக்கே பிடிச்சி இழுத்துட்டு வரணும், அவங்க சாப்பிடுங்க உட்காந்து அப்படின்ட்டு. நைஸ் சார். சார் இப்போது மற்ற காஸ்ட் பற்றி பேசலாம் சார். ஏன்னா எங்களுக்கு தெரியாது, இன்னும் டீசர்ட் ட்ரெய்லர் எதுவும் நாங்கள் பார்க்கல. வேறு யாரெல்லாம் படத்தில் இருக்காங்க? ஜிவி சார், அவங்க மாதுரி தவிர்த்து. இல்லை அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, பசங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, டெஃபினட்டாக இல்லையா. டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸு, பொண்ணுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸு ப்ளஸ் அது எப்படி இருக்கும், அந்த ஒரு உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். இவ்வளோ சொன்னதே வந்து இல்லை அது புரியுது, யார் நடிச்சிருக்காங்கன்றது. இல்லை அதான் நார்மல் பேரண்ட்ஸ் இது ப்ளஸ் அவங்க சீதா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலாக. சூப்பர் சார். எனக்கு ரொம்ப நாள் ஆசை கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு துளி கூட ஒரு நான் சீதா அப்படின்ட்டுலாம் அவங்க நான் நான் அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் நான் ஒன்றுமே கிடையாது. மேடம் இதில் படுத்து உருள்றீங்க, இப்படி சண்டை போடுறீங்க அப்படியா, சரி எவ்வளோதான். ஸோ அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக வந்திருக்கிறாங்க. சூப்பர் சார். டைட்டிலுமே ரொம்ப கேட்சியாக தான் இருந்திருக்கு உங்கள் படங்கள் ஆரம்பத்துலேருந்து. இந்த படமும் இந்த டைட்டிலும் கேட்சியாக தான் இருக்குது, மென்டல் மனதில்ன்றது. ஸோ இந்த டைட்டில் எப்படி சார் பிடிச்சிங்க? ஏன்னா அந்த டைட்டில் அதில் ஒரு பாட்டும் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு இதுவா? டைட்டில்லே உங்களுக்கு இருக்குது மென்டல் மனதில் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ டைட்டிலே உங்களுக்கு ஒரு மாதிரி கதை இருக்குது. அந்த மாதிரி வர மாதிரி யோசித்து பார்க்கும்போது நான் நிறையா பாட்டிலேருந்து தான் எடுப்போம், கொஞ்சம் பழைய பாட்டாக எடுப்போம். வந்து இல்லை திடீர்னு வேறு ஒன்று தோணும், இது நல்லா இருக்கேன் இந்த டைட்டில் அப்படின்னு வச்சது தான். ஓகே ஓகே சார். இப்போது எப்படி சார் உங்களுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு? ஏன்னா படம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, நிறைய படங்கள் நடிக்கிறீங்க. உங்களை நீங்கள் எப்படி ஆக்குபைடாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது நம்ம கேட்குறது ஒன்று தான், வந்து எப்போயுமே வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு தவிர வேறு எதுவும் கேட்குறது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செஞ்சுட்டே இருக்கோமோ அவளுக்கு ஒரு சந்தோஷம்தான். இதை நான் வந்து எங்கள் தம்பிக்கிட்ட தான் நிறைய பார்த்துருக்கேன். எப்படியே அப்படி பண்ணுறாரு, இங்கேருந்து அது 40, 150, 66 போயிட்டே இருக்கார். அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஒரு நாள் கேட்டேன், இப்படி இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறதுன்னாரு. நல்ல ஒரு பதில் அது. ஸோ அந்த மாதிரி வேறு என்ன பண்ணுறது, எங்களுக்கு தெரிஞ்சதும் இதுதான், அது எதுவும். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறத தவிர அதுக்கே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போது நீங்கள் சோஷியல் மீடியா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் போடுற ட்வீட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நியூஸ் மீடியாலையும் இது தமிழ் மக்கள்கிட்டையும் சரி. திடீர்னு நீங்கள் உங்களோட போஸ்ட் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதனால ஏதாவது ஒருத்தருக்கு பிரயோஜனம் இருந்தால் சரி, நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டது சரி, அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகி அவங்க கஷ்டப்படாமல் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரின்ற ஒரு அபிப்பிராயத்தை தவிர வேறு எந்த இதுவும் நோக்கமும் இல்லை. ஓகே சார். ஏன்னா இப்போ திடீர்னு நீங்கள் போட்டது வந்து லைஃப் சம்மந்தமாக ஒன்று போடுவீங்க. இன்னொன்று பும்ராவை ஏன் டெஸ்ட் டீம் கேப்டனாக யோசிக்க மாட்டாங்கன்னு ஒரு ட்வீட் போட்டிங்க. திடீர்னு என்ன வேணாலும் நடக்கட்டும், பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு இதை போடுவீங்க. ஸோ உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்பப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களே சார். ஸோ அதனால் கேட்குறேன். எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் இருக்குது, ஏன் பும்ரா கேப்டனாக போடல? அப்படி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 bowler
ப்ளஸ் அவர் வரும்போது ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையும் செலிப்ரேஷனும் வந்து அவருக்கு ஒரு கேப்டனாக இருந்தார், அது ஜெயிச்சும் கொடுத்தாரு வந்து இதில். அந்த மாதிரி தான் ஒரு நார்மல் சிட்டிசன் நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ அந்த நேரத்தில் என்ன இடிக்குதோ, ப்ளஸ் அந்த சில வாட்டி நம்ம டமார்னு விழுந்து உருண்டு எழுந்திருக்கிறோம் வந்து, நீங்கள் உருள வேணாம், பார்த்து புரியுதா, ஏதாவது ஹெல்ப் ஆகுதான்னு பாருங்கள் அப்படின்ற ஒரு தோழனாக சொல்கிறது தான் அது. ஓகே, சொல்லலாம். புரியுது சார். சரி, உங்கள்கிட்ட ஒவ்வொரு தடவையும் அது கேட்குறதா சார், இன்னைக்கு இருக்க ஒரு யங் டேரக்டர்ஸ்க்கு உங்களுடைய படங்கள் வந்து அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குன்றதை எல்லா இடங்களையும் சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற மேடை, நீங்கள் இல்லாத மேடை எல்லா இடங்களும் எனக்கு வந்து காதல் கொண்டேன் 7Gலாம் வந்து பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வரும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? நீங்கள் டப்புன்னு என்ன வந்து யங்ஸ்டர் இல்லைன்ட்டீங்க. அப்படி இல்லை சார், நீங்கள் ஒரு எல்லாரும் சொல்கிறா சார், உங்களுக்கு ஜீனியஸ் தான் எல்லாரும் கூப்பிட்றான். ஸோ அந்த இதில் கேட்குறேன் சார், ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படி கேட்குறேன். இல்லையா, ஓகேயா, சந்தோஷம். அவங்க இதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகி அவங்க பண்ணுற படம் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. அந்த நேரத்தில் ஓகே அப்படின்னு தோணும் வந்து, அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசிக்க மாட்டேன். ஆனால் இப்போ ப்ரிவியூ ஷோலாம் நிறைய நடக்குதுல்ல சார்? நான் போக மாட்டேன். ஆனால் அவங்களை கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க தானே சார்? கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பிரச்சனை எனக்கு என்னென்னா, எனக்கு பொய் சொல்ல மாட்டேன் நான். ஓகே, அதுதான் பெரிய பிரச்சனை. நான் வெளில வரும்போது கேட்பாங்க எப்படி இருக்குன்ட்டு. பூசி மெழுக தெரியாது எனக்கு, பொய் சொல்ல தெரியாது தான் சொல்லணும், டப்புன்னு சொல்லுவேன் நான். ஓகே, அதுவே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம். நல்லா இருந்ததுன்னா சரி, நல்லா இல்லைன்னா நான் என்ன சொல்ல முடியும் இவ்வளோ பேர் இருக்கும்போது. அதனால் நானே நிறுத்திக்கிட்டேன். ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் படங்கள் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது. உங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக தெரிகிற ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸ் இல்லை டைரக்டர் யாராவது இப்போ நேம் பண்ணலாமா நீங்கள் பார்த்த படங்களில்? எனக்கு பிடிச்சவங்க? ஆமாம் சார், இப்போ கரண்ட்டாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில். இல்லை, நான் இப்போது இருக்கிறதுனா தியேட்டர் போய் தான் பார்க்கணும். அது டிஃபிகல்ட் அது ஆக்சுவலாக. அங்கே போய் நான் இதுதான் 1001 Part 2 என்ன அதுக்கு தான் சொல்லணும் நிறைய. ஸோ நான் தியேட்டர் போகிறது இல்லைன்னா நம்ம ஓடிடி வரும்போது தான் நானே பார்க்குறேன் படம். பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ப்ராமிசிங்னா இப்போ ஜென்ரேஷனில் நான் சொன்னேன், மணிகண்டன் ரொம்ப நல்ல டேலண்ட். மணிகண்டன் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது அதுதான், இஸ் அ வெரி குட் டேலண்ட் அவர். ஓகே சார். டைரக்டர் சார், டைரக்டரில் அந்த மாதிரி யாராவது படங்கள் பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு? இப்போது நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, அது ஒன்று தான் சந்தோஷமான விஷயம். ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க, யாருன்னு சொல்ல சார். எல்லாரும் கேட்குறது, நானும் கேட்குறது தான், அந்த படம்லாம் எப்போ சார் நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம்? புதுப்பேட்டை 2 இல்லை 1001 இதெல்லாம் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா ஸ்கிரிப்ட் சைடில் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ரியாலிட்டி என்னன்றதை சொன்னீங்கன்னா. இல்லை, டெஃபினட்டாக புதுப்பேட்டை 2 பாசிபிள். இப்போ பண்ணிட்டு இப்போ அந்த ஒர்க் முடிச்சுக்கிட்டே இருக்கும் சைடில் வந்து. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங், சேலஞ்சிங் அப்படி பண்ணிகிட்டே இருப்போம். 1001 போது டெஃபினட்டாக எதாவது சொன்னோம் இல்லையா, அவ்வளோ எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் என் கையில் இல்லை, நான் உடனே ஏதோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அது நடக்கும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி அது நடக்கும்போது ஓகே அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், தனியாக நான் என்ன பண்ண முடியும்? சரி, நீங்கள் தான் கேப்டன்றனால அதனால தான் ரியாலிட்டி என்னன்றது சொல்லி. கேப்டன்னா கூட நிறைய பேர் வேணும் இல்லைங்களா, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாம் வேணும். கேப்டன் தனியாக கப்பல் ஓட்ட போகிறாரு, ஏகப்பட்ட பேர் வேணும் அவருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து வரும்போது டெஃபினட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இன்றைக்கி இந்த விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் எளிதாக பண்ண முடியும். அந்த டைமில் நான் உண்மையாக சொல்லணும்னா படத்தை சேர்த்து சுண்ணாம்பானது தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க என்ன புரிய வச்சாலும் அவங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறீங்க, இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது எதான் காதில் கேட்கும், அவங்க கூட போராடணும். இதில் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்காங்க. இல்லை, ஸோ இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். 7G2 எந்த லெவலில் இருக்குது சார்? ஏன்னா ரெண்டும் பேரலாக தான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இன்னும் கொஞ்சம் இருக்கா?
இன்னும் கொஞ்சம் இருக்குது படம் ஆக்சுவலாக. இன்னும் ஒரு ஷெட்யூல் இருக்கும், 2 ஷெட்யூல் இருக்கும். இந்த இயரில் நாங்கள் இப்போ மென்டல் மனதில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடும் நினைக்கிறேன். 2 ஆகிடும், 2 வருஷம் டெஃபினட்டாக 2 ஆகிடும். ஓகே சார், நல்லா தெரியும். சூப்பர் சார். ஸோ அடுத்து நீங்கள் ஏதாவது இப்போ எழுதிட்டு இருக்கீங்களா சார்? வேறு ஏதாவது இப்போ இந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஐடியா வந்திருக்கா? ரொம்ப ப்ரைவேட். ஓகே. இன்னும் வச்சுட்டு இருக்கேன், அப்படியே எழுதி முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே ஓகே சார். ஏன்னா எழுதுறது ஒரு தனி சுகம். அதுவும் நீங்கள் தனியாக அது ஃபீல் பண்ணி எழுதுறது அதுவும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறது. எழுதுறது ஒரு அது எழுதுகிறவங்க ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் கேட்டிங்கன்னா தான் தெரியும். தனி சுகம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே சார். ஒரு கிரியேட்டர் சார், ஒரு கிரியேட்டருக்கு வயசும் அனுபவமும் அதிகமாக ஸோ எதெல்லாம் அட்வான்டேஜாக இருக்குது, எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார் அந்த ப்ராசஸில். வயசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே. ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் 83 வயசு 86 வயசு இன்னும் நல்ல படமாக எடுத்துகிட்ருக்காரு. ஓகே. இப்போ கூட கேள்விப்படும் சிங்கேஜம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆமாம் சார். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக. அவங்க டப்புன்னு அலைகள் எழுதுலை மாதிரி படம் எடுத்தாங்கன்னா எடுத்தது தான். எக்ஸ்பீரியன்ஸஸ்னு வரும்போது ஓகேயா இதுக்கு இப்படி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நிறைய தெரியுமே தவிர, மற்றபடி இந்த வயசில் இது பண்ணணும் இந்த வயசில் இது பண்ணணுன்ட்டுலாம் ஏஜுக்கும் ஃபிலிம்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே ஓகே சார். மென்டல் மனதில் 7G உங்களுக்கு 2 படமும் உங்கள் படம் தான், பட் கூடுதல் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது 2துலேயுமா? இல்லை, 2ம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். அதுதான் நான் ஒரு ரத்னம் சார்னு நானும் பேசும்போது தான் இதில் என்ன பண்ண முடியும் 7G 2ல் அந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் என்ன பண்ணிட முடியும், அந்த பொண்ணும் செத்துட்டாங்க, என்ன பண்ணிட முடியும் அப்படின்னும்போது அப்போ 2 பேருமே நான் ஒன்று சொன்னேன், அவரு இப்படி ஒன்று யோசித்து வச்சுருந்தேன் அப்படின்னாரு. ஸோ 2லேயும் பேசி ஓகே இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங். கஷ்டம், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இட் வில் பி ஓகே ஓகே. ஸோ அதை கிராக் பண்ணிட்டீங்கன்ற ஒரு கிராக் எல்லாம் பண்ணலைங்க. யாருமே இங்கே கிராக்லாம் பண்ண முடியாது. யாருமே இது ஃபைனலைஸ் இதெல்லாம் இந்த நத்திங் ஒர்க்ஸ் அந்த மாதிரி சினிமாவில் வேலைக்கே ஆகாது. அப்படி கும்பிட்டு கடவுள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் தான் அது என்ன ஏதுன்ட்டுல தான் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சார் இப்போ என்னென்ன படங்கள் சார் நடிக்கிறது போயிட்டுருக்கு? இப்போ கடைசியாக நம்ம ரீசெண்டாக ஆரியன் பார்த்தோம். ஆமாம். அடுத்த படங்கள் டைட்டில் தெரியல எனக்கு. ஐ திங்க் 2-3 ஃபிலிம்ஸ் இப்போ இதை முடிச்சு கொடுக்கணும் இந்த 2 படத்தையும். ஓகே. ஸோ அதுக்கு நடுவில் போகணும். ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ப்ராசஸ். அது என்னன்னு ஒரு பெரிய இருந்தது. நம்ம நிற்கும்போது என்ன ஆகும், நம்ம பண்ணும்போது என்ன ஆகும். ஏன்னா எல்லா டைரக்டருக்குள்ளேயும் டெஃபினட்டாக ஒரு ஆக்டர் இருக்கார். பட்டு ஐயோ என்னப்பா இவ்வளோ கஷ்டப்படணுமா, நெயில் பாலிஷ்லேருந்து எல்லாம் தலைக்கு இப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்லாம். ஐயோ நம்ம தான் இது ஆனால் சொன்னார் தனுஷ் ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு நாள் உனக்கு தெரியும் தெரிஞ்சது. ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. சார் இப்போ நீங்கள் ஆக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுறதுல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா சார்? இல்லை, டைரக்டர் செல்வராகவன் அதே தான் அப்படின்றது தான். ஏன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்கப்புறம் இங்கே தான் உங்கள் இதில் மாறி இருக்கா உங்கள் ப்ராசஸில் நடிப்பு வாங்குறதுல? இப்படிலாம் மாறாது. அது நான் மட்டும்தானே, என்ன மட்டும்தானே ஒரு இது. அது இப்போ பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது. இவ்வளோ நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம், இந்த நடிகன் இந்த நடிகை அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க படுற சிரத்தைன்னா என்ன அப்படின்றது இன்னும் நல்லா புரிஞ்சு. எனக்கு முதலே தெரியும், பட் இன்னும் நல்லாவே புரிஞ்சது ஆக்சுவலாக. நம்ம என்ன சொல்ல முடியும், இவங்க ஓகே இவங்க நடிகர் இவங்க நடிகை, அதை தாண்டி அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கோமா அவங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி. நைஸ் சார். நான் உங்களோட படங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த வருஷமே 2 படம் உங்கள் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகுதுன்றது உங்கள் படங்கள் பிடிச்ச எல்லாருக்குமே ஒரு நல்ல நியூஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது.
ஸோ அடுத்தடுத்து உங்களை நடிகராகவும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சார். எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க, எங்களை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருங்க. மென்டல் மனதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற இந்த ஜென்ரேஷனோட லவ் பற்றி பார்க்குறதுக்காக ஆவலாக இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன பண்ணிட முடியும்னு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் 72. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்குறதுக்காகவும் ஆவலாக இருக்கும் சார். டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Presta Premium Women's Wear. Let your body love it.